வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது இரண்டாவது பகுதியின் இரண்டாவது அம்சத்திற்குள் வந்திருக்கின்றோம். இன்றும் வழமை போலவே பல்வேறு பலனுள்ள தகவல்களை உங்களுக்கு தருவது வழக்கம். அந்த வகையில் இன்றும் தையல் கலை, அதே போல கேக் கலை நிபுணர், 28 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த துறையில் பல்வேறு நிபுணத்துவம் பெற்ற ஒருவர் கலையகம் வந்திருக்கின்றார். ஷாமலா ஜேரட், நம்ம உங்களுக்கு நன்கு பரிச்சயமான ஒருவர். இன்று அவரை கலையகம் அழைத்து வந்திருக்கின்றோம். நன்றி. ஆமாம், இன்று தையல் தொடர்பாக பல்வேறு விடயங்கள் பார்க்க போகின்றோம். இப்போ சமகாலத்தில் வீட்டில் அதிகமாக பெண்கள் இருப்பார்கள். சுயதொழிலை வளர்த்து கொள்வதற்கு அல்லது தமது வருமானத்தை ஈட்டிக் கொள்வதற்கு அல்லது வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கு மேலதிக ஒரு தொழிலை எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு இன்றைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியில் இன்று பலனுள்ள ஒரு விடயமாக அமையப் போகிறது. ஆமாம், இன்று நாங்கள் என்ன விடயத்தை பார்க்க போகின்றோம்? இது வந்து ஒரு ஃப்ராக் ஒன்று. சாதாரணமாக ஃப்ராக் வந்து நாங்கள் லைன் ஃப்ராக் செய்வோம், சில பிரின்சஸ் லைன் ஃப்ராக் அந்த மாதிரி நிறைய காட்டியிருக்கிறேன். இந்த ஃப்ராக் வந்து கொஞ்சம் வித்தியாசமான அமைச்சிருக்கேன். என்னென்னா முன்பக்கம் ஓப்பன் இருக்குது, அந்த ஓப்பன்லேயும் வந்து ஃப்ளேட் இருக்கிற மாதிரி ஆனது. கற்றது இது வந்து கொஞ்சம் மேக்ஸி டைப் ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு இது வேணும்னு சொன்னால் கொஞ்சம் கட்டையாகவும் எடுக்கலாம். ஆனால் இது ஃபுல்லாக இருந்தால் தான் அழகாகவும் இருக்கும். இதை நீங்கள் கொஞ்சம் ரிச்சான கிளாத்தில் செஞ்சீங்கன்னு சொன்னால் இது கொஞ்சம் பார்ட்டிஸ்க்கு போடக்கூடிய மாதிரியும் இருக்கும். இதில் வந்து அளவீடுகள் வந்து இது வந்து கொஞ்சம் நீட்டமாக நான் எடுத்திருக்கிறேன். நான் இங்கனைக்கு வந்து கொஞ்சம் இந்த ஐட்டம் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கேன், வெட்ட வசதியாக இருக்கிறதுக்கு. இந்த அளவீடுகளை நாங்கள் முதல்ல பார்த்துட்டு வரலாம். அளவீடுகள் வந்து இதுக்கு ஷோல்டர் வந்து 14, 2ஆக பிரித்து 7 அங்குலம், அரை அங்குலம் கூட்டி 7.5 அங்குலம் தையலை கூட்டி. பிரெஸ்ட் ரவுண்ட் 34, 4ஆக பிரித்து 8.5 அங்குலம், 2 கூட்டி 10.5 அங்குலம். நெக் ரவுண்ட் 14, 4ஆக பிரித்து 3.5 அரை கழிக்கிறீங்க 3. இப்போ இந்த அளவீடுகள் வந்து பொதுவாக உங்களுக்கு தெரிஞ்சது, என்னையோட இணைஞ்சிருக்கவங்களுக்கு பொதுவாக இந்த அளவீடுகள் தெரியும். இதில் வந்து உயரம் வந்து ஷோல்டர் டு வேஸ்ட், இடுப்பு வரையான உயரம் 15, தையலுக்கு அரை அங்குலம் கூட்டி 15.5 அங்குலம். ஷோல்டர்லேருந்து ஃபுல் ஹைட் வந்து 47 அங்குலம், மேல் தையலுக்கும் கீழ் தையலுக்கும் கூட்டி 48. பொதுவாக இந்த நான் செஞ்சுருக்கிற ஃப்ராக்கில் எடுத்துருக்கிறது வந்து 51 அங்குலம் ஃபுல்லாக. இது வந்து கொஞ்சம் ஒரு 3-4 அங்குலம் குறைவாக இருக்குது. வேஸ்ட் ரவுண்ட் 30, அதையும் நீங்கள் 4ஆக பிரித்து 7.5 அங்குலம், 2ஆக கூட்டி 9.5 அங்குலம். ஃப்ரண்ட் நெக் டீப் வந்து 6, பேக் நெக் டீப் வந்து 2.5. அடுத்தது வந்து ஸ்லீவுக்கு வந்து ஸ்லீவ் லென்த் வந்து 17, மேல் தையலுக்கும் கீழ் தையலுக்கும் கூட்டி 18.5 அங்குலம். இதில் ஷோல்டர் அளவு, கைட ஷோல்டர் அளவு வந்து 8, இறக்கம் வந்து 4.5, ஸ்லீவ் ரவுண்டு வந்து 10, 2ஆக பிரித்து 5, 1 அங்குலம் கூட்டி 6. இதுக்கு துணி வந்து உங்களுக்கு தேவை வந்து நாங்கள் வந்து இதை 36 அங்குலம் வந்து இதுக்கு பத்தாது, 45 சரி 60 சரி வித் துணி உங்களுக்கு தேவை. 60 வித் துணியாக இருந்தால் 3 மீட்டர் உங்களுக்கு தேவை. இதுக்கு இப்போ சாதாரணமாக ஃப்ராக்குக்கு வந்து ஒரு 2.5 மீட்டர் போதுமானது. இதுக்கு கொஞ்சம் 3 மீட்டர் வேணும். அதே நேரம் 45 இருந்தால் 3.5 வேணும். ஏன்னா இதுக்கு கைக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும். ஏன்னா நீங்கள் இந்த ஃப்ராக் வெட்டுறதுக்கே அது முடிஞ்சிடும் 45 வித் துணி. இப்போ நான் எடுத்திருக்கிறது வந்து 60. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன் பக்கத்துக்கு வந்து நான் அந்த உயரத்தை கணக்காக மட்டும் வெட்டியிருக்கிறேன். ஏன்னா இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுக்கு எனக்கு வைக்கிறதுக்கு. ஏன்னா 3 மீட்டரையும் கொண்டு வந்து எனக்கு வெட்டுறதுன்றது எனக்கு கஷ்டம். இதில் வந்து முன்பக்கம் ஓப்பன் பக்கம் இருக்குது. சாதாரணமாக நாங்கள் ஏலைன் ஃப்ராக்குக்கெல்லாம் நீங்கள் இந்த ஓப்பன் இடத்த வந்து இந்த இடத்துக்கு நான் வைக்க சொல்லியிருக்கிறேன். முன்னுக்கு நீங்கள் ஓப்பனுக்கு ஒரு 1.5 அங்குலம் விடுவீங்க மடிக்கிறதுக்கு, அந்த மாதிரி. இப்போ இதில் வந்து 60 இன்ச்சு 2ஆக மடிச்சிருக்கிறீங்க. மடித்ததை நான் இந்த நடுப்பகுதி எடுத்திருக்கேன். அதாவது இதில் இந்த 60 இன்ச்சில் 2ஆக மடித்து நடுன்ற நேரம் எனக்கு ஒரு எனக்கு 30 இருக்குது, எனக்கு ஒரு 15 அங்குலத்தில் நீங்கள் நடு போட்டுக்கிறீங்க. போட்டுட்டு இங்கேருந்து ஒரு 8 அங்குலம் எடுத்து இதை இப்படி வீயாக மார்க் பண்ணிக்கிறீங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணி இதில் இருந்து தான் நான் இப்போ டயக்ராம் வரைய போகிறேன். இப்போ சாதாரணமாக இங்கேனைக்கு இருந்து தான் நாங்கள் வரைவோம். இதில் முன்னுக்கு ஏன்னா ஃப்ளாட் வைக்கிறனால இதோ இன்னொரு விதமாகவும் நாங்கள் இதை வெட்டலாம். அந்த நேரம் இன்னும் கொஞ்சம் துணி குறைவாக போகும். ஆனால் இதில் எனக்கு காட்டுற வசதி கொஞ்சம் குறைவு. ஏன்னா இந்த துணியை வந்து நாங்கள் இன்னொரு விதமாகவும் வெட்டுனா இதில் மீதிப்படுத்தி கொள்ளலாம். அந்த மாதிரி இன்னைக்கு
இந்த ஸ்லாண்ட் லைன் போட்டுட்டு இப்போ நான் அந்த குறிப்பிட்ட அளவுகள், அதாவது உங்களுக்கு ஷோல்டர் வந்து 7.5 அங்குலம், 7.5 அங்குலம், 1.25, திரும்ப ஷோல்டர், breast 1, breast 2, இந்த இடத்துல அதே நேரம் கை வளைவு. இந்த அளவீடுகள் வந்து பொதுவாக உங்களுக்கு தெரிஞ்சது, என்னையோட இணைஞ்சிருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த அளவீடுகள் பொதுவாக தெரிஞ்சது. இந்த ஆர்டரும் பொதுவாக உங்களுக்கு செய்யக்கூடியது. இதில் மிடில் பார்க்குறீங்க, பார்த்துட்டு இங்கே அரங்கு. இதில் ஷோல்டர் 7.5 அங்குலம், 1.25, breast 1, 8.5, 10.5, இது ரெண்டையும் இணைச்சிக்கிறீங்க. இதில் நடு பார்க்குறீங்க, பார்த்துட்டு 1/2 அங்குலம், இந்த ஸ்லாண்ட் லைன், கை வளைவு, நெக் 1, நெக் 2. இதில் இருந்து இப்போ இந்த ஹைட்டுகளை நீங்கள் மார்க் பண்ண இருக்குது. ஹைட்டுகள் வந்து உங்களுக்கு இருக்குது 15.5, மற்றது நான் கொடுத்துருந்தேன் 48. ஆனால் இந்த நான் ஃப்ராக்குக்கு எடுத்திருக்கிறது வந்து 51. இப்போ இது கீழே வரையும் எடுப்பீங்க. எடுத்ததுக்கு பிறகு இந்த வேஸ்ட் ரவுண்டு, இந்த 15 வேஸ்ட் ரவுண்டு எடுக்கிறீங்க. வேஸ்ட் ரவுண்ட் எடுத்து இந்த ஷேப் வந்ததோடையே நீங்கள் இந்த ஃப்ளாட் எடுக்கணும். அப்போ இந்த 2 பக்கமும் இந்த ஃப்ளாட் வருது உங்களுக்கு. இந்த பக்கமும் ஃப்ளாட் இருக்குது, முன்னுக்கும் இங்கேயும் இருக்குது. அப்போ இந்த முன்பக்கம் ஓப்பன் பக்கம் வந்து ஒரு 1/2 அங்குலம் நீங்கள் வைக்கிறீங்க ஓப்பனுக்கு, அதாவது அந்த தைக்கிறதுக்காக தையல் இடைவெளி ஒன்று வைக்கிறீங்க. அதே நேரம் முன் கழுத்து வந்து நான் இதுக்கு வீ நெக் எடுக்க போகிறேன். இங்கேருந்து 4 அங்குலம் எடுத்து அதில் இந்த டேப்பட் அகலம் உங்களுக்கு தெரியும் 1/2 அங்குலம், ஷோல்டர் மார்க் பண்ணிவிட்டு முன் கழுத்து ஆழம் 6 அங்குலம் கொடுத்துருக்குறேன். இதை வீ நெக்காக தான் நான் எடுக்கிறேன். இப்படி இந்த மாதிரி. இப்போ இதை நாங்கள் வெட்டி எடுப்போம். இது வெட்டுற நேரம் வந்து நான் இந்த ஃப்ளாட் இங்கே மார்க் பண்ணியிருக்கிறேன். இதிலிருந்து அரை அங்குலம் வச்சுட்டு இங்கனைக்கு வர நேரம் கழுத்து. இப்போ உங்களுக்கு வந்துன்னா இது ஃபுல்லாக டேபிளில் விரித்து வச்சுட்டு அல்லது நீங்கள் நிலத்தில் கூட விரித்து வச்சுட்டு இது வெட்டலாம். ஷோல்டர், அதே நேரம் இதில் ஃப்ளாட் இந்த பக்கம். உங்களுக்கு விருப்பம்னா இன்றைக்கி கர்வும் எடுத்துக்கலாம். இந்த கார்னரில் இப்படி கர்வ் ஒன்றும் எடுத்துக்கலாம். இந்த முடிகிற எட்ஜில் அப்போ இந்த ஃப்ளாட் வந்து கீழே வந்து கிட்டத்தட்ட இந்த 30 அங்குலமுமே வருது. அதாவது நாங்கள் அந்த 60 இன்ச்சு துணியை வந்து 2ஆக மடிச்சிருக்க நேரம் இந்த 30 அங்குலம் தான் அகலம் கீழே இருக்கும். ஆனால் சரியாக 30 அங்குலம்னு இருக்காது, ஏன்னா 60 இன்ச்சு சரியாக இருக்கிறது கிடையாது. அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 28-29 அங்குலம் அங்கனைக்கு இருக்கும் உங்களுக்கு. இது நீங்கள் வெட்டினதுக்கு பிறகு இப்படி இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் இந்த கர்வை வெட்டிக்கிடலாம். முன் ஓப்பன் எடுத்துக்கிட்டேயும் இந்த மாதிரி கீழே 2 பக்கமும். அப்போ இது முன் பக்கமும் ஃப்ளாட் இருக்குது, சைடும் ஃப்ளாட். இது முன்பகுதி. இதை வச்சு தான் நாங்கள் பின்பகுதி வெட்டருக்கு. இந்த இடத்துல வந்து நாங்கள் பின்னுக்கு கட்டுற பேண்டும் இதுக்கு வந்து எங்களுக்கு கழுத்துக்கு வந்து நான் பயஸ் போட்டிருக்கேன், அதாவது குறுக்கு பட்டி ஏற்கனவே நாங்கள் காட்டியிருக்கிறேன். திரும்ப இதில் வெட்டினது இருக்குது உங்களுக்கு காட்டுறதுக்கு. இதை வச்சு தான் நாங்கள் பின்பகுதி நாங்கள் எடுக்கிற நேரம் இந்த ஓப்பனோடு நீங்கள் இதை மடிக்க இருக்குது. ஏன்னா முன்னுக்கு நீங்கள் ஒரு ஃப்ளாட் ஒன்று வச்சுருக்கிறீங்க ஒரு 8 அங்குலத்துக்கு, அந்த 8 அங்குலத்தை நீங்கள் மடிச்சிடருக்கு. இந்த மாதிரி மடிச்சிட்டு தான் பின்பக்கத்தை நீங்கள் எடுக்க போகிறீங்க. இங்கே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 18 அங்குலம் இருக்கலாம். பின்பக்கத்துக்கு துணியை வந்து நான் எனக்கு 2ஆக மடித்து எடுத்துருக்கிறேன்.
இந்த மாதிரி ரெண்டாக மடித்து இது கிட்டத்தட்ட ஒரு 18 அங்குலம் இருக்குது. இதை இதுக்கு மேலே அப்போ இங்கே வெட்டுற நேரம் மிச்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா எனக்கு நான் ஒரு ஃப்ளாட் ஒன்று வச்சுருக்கிறேன் இல்லையா, அந்த ஃப்ளாடை வந்து நீங்கள் பிழையாக வச்சிங்கன்னு சொன்னால் பின்னுக்கு வந்து பெருசாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரி கணக்காக வச்சுக்கிறணும். ஓப்பனோட கணக்காக வச்சுட்டு இதில் வந்து நீங்கள் கழுத்து கணக்காக இன்றைக்கி அந்த ப்ரெஸ்ட் 2வையும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லேஸு. இதில் நீங்கள் பின் கழுத்து எடுக்கிறீங்க ஒரு 2 அங்குலம் எடுத்து ஷோல்டர் எடுத்ததுக்கு பிறகு கீழே வந்து இந்த ஃப்ளாட் இருக்குது. இப்போ நான் எனக்கு சொன்னேன், குறிப்பிட்டேன் இந்த அளவுக்கு மட்டும் மடிச்சுக்கிறங்கன்னு சொல்லி. முன் பக்கத்தில் ஒரு 18 அங்குலத்துக்கு எடுத்துகிட்டு எனக்கு மடிச்சுட்டு, அதாவது கீழே வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 அங்குலம் இருக்கிற மாதிரி. இந்த பின்பக்கம் வந்து அதுக்கப்புறம் அந்த ஃப்ளாட் எடுக்கிறீங்க. அப்போ பின்பக்கம் வந்து நடு ஃப்ளாட் வந்திருக்காது, ஏன்னா மடிப்பில் இருக்குது. இது வந்து இப்போ நடுவுலையும் ஓப்பனாக இருக்குது எங்களுக்கு. இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்கும். அதே நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு ஓப்பன் இடத்துல இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் இருக்குது. இது எக்ஸ்ட்ராவாக வந்து ஃப்ளாட் பகுதி ஒன்று உங்களோட பேக் சைடு இருக்கும். இந்த அளவு தான் இது முன்னுக்கு. அப்போ முன்னுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் இருக்குது. நடுவில் அந்த ஃப்ளாட். கை வந்து ஏற்கனவே நான் இன்றைக்கி கை நிறைய தடவை காமிச்சிருக்கிறேன். நீங்கள் எந்த கை வேணாலும் எடுக்கலாம். இதுக்கு நான் இதுக்கு 3/4 கை ஒன்று தான் எடுத்திருக்கிறேன். 3/4 கை வந்து உங்களுக்கு இன்றைக்கி வந்து நான் அளவுகள் குறிப்பிட்டிருந்தேன். 18.5, இது 4.5, இது உங்களுக்கு 8, நடுவால் பிரித்து 4ஆக பிரித்து இந்த கர்வ் கீழே வந்து ஸ்லீவ் ரவுண்ட் 6. இதையும் நீங்கள் வெட்டி எடுத்துக்கிருவீங்க. வெட்டி எடுத்ததுக்கு பிறகு இதில் கையை வந்து நீங்கள் மடித்து தைச்சிட்டு இந்த மாதிரி லேஸ், ஏன்னா இந்த லேஸ் தான் நான் அதுக்கு பிடிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி லேஸ்கள் உங்களுக்கு வாங்குறதுக்கு இருக்குது. இது கொஞ்சம் விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். சில நேரம் நீங்கள் சாதாரணமாக கட்லோன் லேஸை கூட பாவிக்கலாம். இது கொஞ்சம் பின்னின லேஸ். மடித்து தைச்சிட்டு இதை நீங்கள் இந்த பார்டர் மாதிரி இதை இன்றைக்கி உள்ளுக்கு பிடிக்க இருக்குது இப்படி இந்த மாதிரி. அப்போ முன்பக்கம் இப்படி இருக்கும். அப்போ இந்த கை ரெண்டையும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறதுக்கு. எடுத்ததுக்கு பிறகு இப்போ இதில் இது வந்து பயஸ் பேண்ட். பயஸ் பேண்ட் வந்து நான் இப்போ அடுத்த பக்கம் திருப்பி இருக்கிறேன். பயஸ் பேண்ட் வந்து உங்களுக்கு தெரியும், இந்த குறுக்கு பட்டி. குறுக்கு பட்டி வந்து இந்த மாதிரி இது ரெண்டையும் அதாவது இது வந்து உங்களுக்கு பின்பக்கத்துக்கானது. இது வந்து இந்த மாதிரி பேண்ட். இதை வந்து இப்படி ரெண்டாக இப்படி எழுத்து மாதிரி வச்சுட்டு இதை இப்படி வச்சுக்கொள்ளுங்க ஒன்றுக்கு ஒன்று. இது வந்து குறுக்க வெட்டினது, நேர்பட்டி இல்லை. ஏற்கனவே இன்றைக்கி நான் காட்டியிருக்கேன் கார்ட் வைக்கிற மாதிரி எல்லாம். இதை நீங்கள் தச்சு எடுத்துருக்கிறதுக்கு, நான் தச்சு எடுத்தது தான் இன்றைக்கி இருக்குது. ஏன்னா முன்னுக்கு கழுத்துக்கு வந்து இது தான் நான் பிடிக்க போகிறேன். அதே நேரம் அதை நீங்கள் மடித்து தைச்சிட்டு அடுத்த பக்கம் திருப்பினீங்கன்னா இந்த மாதிரி பட்டிகள் நீங்கள் செஞ்சு எடுக்கிறதுக்கு நிறைய தேவையில்லை. அதுக்கு வந்து பட்டன்ஸ் போடுறதுக்கு உங்களுக்கு லூப்புக்கு வேணும். மற்றது 25 அங்குலத்துக்கு கிட்டத்தட்ட 3.5 அங்குலம் இருக்க மாதிரி இப்படி ரெண்டாக மடித்த பட்டி ஒன்று இப்படி தச்சு எடுக்கிறீங்க. எடுத்துகிட்டு நீங்கள் அதை அடுத்த பக்கம் திருப்பினீங்கன்னா இப்படி இருக்கும். பின்னுக்கு பெல்ட்டுக்கு இதில் ஒரு பெல்ட் ரெண்டு நான் போட்டிருக்கேன் கட்டுறதுக்கு. ஏன்னா முன்பக்கம் வந்து ஃப்ளாடாக இருக்கிறனால நீங்கள் அப்படியே விட முடியாது. இது ஷேப் வேணும் எனக்கு இடுப்புக்கிட்ட. அப்போ இந்த பின்னுக்கு பேண்ட் போட்டிருக்கேன் கட்டுறதுக்கு. இது மாதிரி 2 வேணும். இப்போ இது முன்பகுதி.
இப்போ அதே பகுதி நான் எனக்கு வெட்டி எடுத்தது இருக்குது. இப்போ இதில் வந்து உங்களுக்கு இந்த பயஸ், இந்த குறுக்கு பட்டி எங்களுக்கு வேணும். குறுக்கு பட்டியில் வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பேண்டும் நாங்கள் இதுக்கு வைக்க இருக்குது. அது வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 3 அங்குலம் மாதிரி இருக்கிற பட்டி ஒன்று எடுத்து ஒரு 7 அங்குலம் இந்த 2 பக்கமும் தைச்சிட்டு இப்படி இதையும் வேணால் நீங்கள் ஓலாக் பண்ணி எடுக்கலாம். எடுத்துட்டு இதில் இடது பக்கமாக வலது பக்கமான்றது உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி வைக்கலாம். இங்கனைக்கு இருக்குது எங்களுக்கு இந்த ஓப்பன் இங்கனைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுது, மற்றது கழுத்து தான் இருக்குது. இந்த ஓப்பன் இடத்துல இருந்து இதை வச்சு பின் பண்ணுங்க. இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு இந்த பயஸ் பேண்டை கழுத்துக்கிட்ட இருந்து இப்படி பிடிச்சிட்டு வாருங்க. இப்போ நாங்கள் ஃபேஸிங் முறையும் நான் இதில் காட்டியிருக்கேன் உங்களுக்கு நிறைய தடவை. உங்களுக்கு விருப்பம்னா அந்த ஃபேஸிங் முறையும் செய்யலாம். இப்போ இதில் நான் என்னென்னா கொஞ்சம் வித்தியாசமாக பயஸில் இது ஃபினிஷ் ஆகிற மாதிரி காட்டியிருக்கிறேன். ஏன்னா ஃபேஸிங் இதுக்கு வைக்க இயலாது, ஏன்னா முன்னுக்கு இதில் ஓப்பன் ஒன்று இருக்குது. அந்த ஓப்பனை வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணுறேன். அப்போ அதனால் நான் அன்றைக்கி இதில் இந்த பேண்டை உள்ளுக்கு விட்டுட்டு இதை இன்றைக்கி தைக்கிறீங்க. அப்போ இது இந்த பயஸ் இப்படி வர்றதோடையே தான் வீநெக்கோடையே ஷேப் ஆகுது. முன்னுக்கு எனக்கு ஒரு இந்த பேண்ட் பிடிக்க வரையும் இருந்தால் போதும் எங்களுக்கு. அதுக்கு அங்கால தேவையில்லை, ஏன்னா அந்த ஓப்பனை க்ளோஸ் பண்ண தான் போகிறோம். இது என்ன செய்யுங்க, இதை இந்த பக்கம் மடித்து இதை தச்சுக்கிருவீங்க. தச்சா இந்த பேண்ட் வெளியே வரும். இப்போ இந்த முன்னுக்கு ஓப்பனுக்கு, ஏன்னா இதில் வந்து இன்றைக்கி பட்டன்ஸ் வைக்கிற மாதிரி நான் காட்ட போகிறேன்னு சொன்னேன். அதனால் இப்படி இருக்கும். அடுத்தது மற்ற சைடில் இந்த ஓப்பனில் வந்து நீங்கள் இந்த பைப்பிங் செஞ்சு எடுத்தது, இப்போ இது வேறு கலரில் கூட போட்டிருக்கலாம். இதை நீங்கள் இப்போ இன்றைக்கி லூப் மாதிரி பட்டன்ஸ் வைக்கிறதுக்கு இதை இப்படி பின் பண்ணிக்கிறங்க இந்த மாதிரி. ஏன்னா இதுக்கு மேலே தான் நீங்கள் இதை வச்சு இந்த பயஸ் பேண்டை வச்சு தைக்க போகிறீங்க இப்படி. அப்போ இந்த பயஸ் 2 பேண்டுக்கும் இடையில தான் இந்த லூப் வர இருக்குது இப்படி. அப்போ இந்த லூப்பை இப்படி வச்சு, அதாவது இந்த ஓப்பன் கிட்ட இருந்து இந்த மாதிரி. அப்போ இது தைக்கிறதுக்கு லேஸு. இதை துண்டாக வெட்டாமல் நீங்கள் இதில் மடிச்சுட்டு பின் பண்ணிவிட்டு, அடுத்தது வந்து எவ்வளோ தூரத்தில் உங்களுக்கு வேணுமோ இதை நீட்டமாக எடுத்துட்டு திரும்ப அதை மடிக்கிறது. அப்போ எனக்கு தேவையில்லாத பகுதியை நீங்கள் வெட்டி விட்டுறலாம். நீங்கள் தனியாக வெட்டினீங்கன்னு சொன்னால் இதை கொஞ்சம் தைக்கிறது கஷ்டமாக இருக்கும். தைக்கிறது கஷ்டம், நேரமும் போகும். இதை இன்றைக்கி வச்சதுக்கு பிறகு நீங்கள் இந்த பைப்பிங்கை பிடிச்சிக்கிறதுக்கு நாங்கள் இதில் பார்ப்போம். இந்த ஃப்ராக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அந்த பின்னுக்கு பேண்ட் பட்டி, நான் குறிப்பிட்ட பட்டி கிட்டத்தட்ட ஒரு 25 அங்குலம், இங்கே எனக்கு ஒரு 4 அங்குலம் இருக்கிற மாதிரி தைச்சிட்டு அடுத்த பக்கம் நான் திருப்பி இருக்கிறேன். இதை நீங்கள் பின்னுக்கு கட்டுறதுக்கு இந்த மாதிரி, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த ஷேப் வரும். ஏன்னா இது முன்னுக்கு நான் ஃப்ளாட் வச்சுருக்கனால, இது முன்னுக்கு இருக்கிற அந்த ஃப்ளாட் இந்த மாதிரி, இதுதான் இந்த எக்ஸ்ட்ரா ஃப்ளாட் வந்தது. இதை நீங்கள் முன்னுக்கு ஓப்பனாக விடலாம் ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு. மற்ற பகுதியை வந்து இப்படி தச்சு எடுத்திருக்கேன். இது தான் இந்த பட்டன். இப்போ இது வந்து நான் சாதாரண ஷர்ட் பட்டன் தான் வச்சுருக்கிறேன். இதுக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ண பட்டன்ஸும் எடுக்கலாம். இந்த துணியவே கொடுத்து ப்ரெஸ் பண்ணி எடுக்கலாம். இதுதான் அந்த லூப். இப்போ நீங்கள் இதை தான் நான் குறிப்பிட்டேன். இதுவரையும் உங்களுக்கு இந்த லூப்ஸை வச்சுட்டு இதுதான் அந்த பேண்ட் பிடிச்சிட்டு தான் அடுத்த பக்கம் திருப்பி இருக்கிறேன் பைப்பிங்க்கு. இதுவரையும் பட்டன்ஸ் இருக்குது, இதுவரையும் தான் இந்த பேண்டும் இருக்குது. அதுக்கு அங்கால பேண்ட் அவசியம் இல்லை, ஏன்னா இதுவரையும் தான் ஓப்பன் இருக்குது. அதுக்கு அங்கால அப்படியே ஃபுல்லாக இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 அங்குலம் மாதிரி நான் ஓப்பன் விட்டுருக்கேன். அதை மடித்து தைச்சிருக்கேன் இந்த மாதிரி.
இப்போ கீழே நான் குறிப்பிட்டேன் இது கொஞ்சம் கேர்வாக எடுக்க சொல்லி, ஏன்னா இது வந்து ஃப்ளாட் இருக்கிறனால கொஞ்சம் நீங்கள் கேர்வாக எடுக்கலாம். கை வந்து இந்த மாதிரி சொன்னேன், நாங்கள் இந்த மாதிரி லேஸை வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கிடலாம். இப்போ இதுலேயும் வந்து இந்த பைப்பிங்கை தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன் ஃபுல்லாக. அப்போ பின்பகுதிக்கும் அதே பைப்பிங் தான் எடுத்திருக்கேன், மடித்து தைச்சிருக்கேன். ஃபேஸிங் கொடுக்கல, ஏன்னா ஃபேஸிங் கொடுக்குறதா இருந்தாலும் நீங்கள் ஃபேஸிங் வெட்டிட்டு பேப்பர் ஸ்டிஃப்னிங் அயன் பண்ணிவிட்டு எடுக்கணும். அப்போ இதுக்கு பேப்பர் ஸ்டிஃப்னிங் எல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல திக்காகும். இப்போ இதுக்கு நான் எடுத்திருக்கேன் பயஸ் பேண்ட் தான். அதுதான் அப்போ இந்த மாதிரி தான் இந்த ஃப்ராக் இருக்கும். இது வந்து வீநெக், அந்த வீநெக்கோடு தான் இந்த ஓப்பன் வருது. நாங்கள் அளவீடுகளை நாங்கள் டைம் இருந்தால் திரும்ப ஒருக்கா நாங்கள் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், அந்த அளவுகளை சொல்லலாம். இப்போ இது இப்போ நம்ம ஒவ்வொன்றும் ஒரே வகையான ஒரு துணி, ஒரே ஒரு இது எடுத்திருக்கிறோம். ஆமாம், 2-3 துணிகளை சேர்க்கலாமா இதுக்கு? ஆமாம். இப்போ வேணா உங்களுக்கு ஒரு பக்கத்துக்கு மாத்திரம், அந்த ஃப்ளாடுக்கு மட்டும் ஒரு பக்கத்துக்கு மாத்திரம் வேணா பிளெயின் ஒன்று சேர்த்துக்கொள்ளலாம். அந்த மாதிரி அப்படியும் எடுக்கலாம். அப்படி இல்லாட்டா 2 டபுள் கலர்ஸ் இருக்கிற ஷேட் இருக்கிற மாதிரி கிளாத்தும் எடுக்கலாம் நீங்கள். இல்லை பிளெயின் கலர்லேயும் நல்லாயிருக்கும். இப்போ பிளெயின் வந்து நான் எடுக்கலை, இதில் விளங்கக்கூடிய மாதிரி நான் இந்த லைட் கலரில் தைச்சிருக்கிறேன். எனக்கு விளங்குறதுக்கு தான் இந்த டார்க் கலர் எடுத்து நான் வரைஞ்சதை. இங்கனைக்கு நீங்கள் விருப்பமான மாதிரி போடலாம், உங்களுக்கு விருப்பமான மாதிரி இதை மாற்றலாம் இந்த டிசைனை. இதில் ஷோல்டர் 14 2ஆக பிரித்து 7 அங்குலம், தையலுக்கு 1/2 அங்குலம் கூட்டி 7 அங்குலம், பிரஸ்ட் ரவுண்ட் 34 4ஆக பிரித்து 8.5 2 கூட்டி 10.5, கழுத்து ரவுண்டு வந்து 3.5, அதிலிருந்து 1/2 கழித்து 3 ரெண்டாவது. உயரம் வந்து ஷோல்டர் டு வேஸ்ட் வந்து 15 1/2 கூட்டி 15.5, முழு உயரம் வந்து நான் 47 எடுத்தேன். மேல் தையலும் கீழ் தையலும் அது உங்களுக்கு விருப்பமான உயரம் எடுக்கலாம். ஆனால் ஆக கட்டையான ஃப்ராக்கு இதுக்கு பொருத்தமாக இருக்காது, கொஞ்சம் நீட்டமாக எடுத்தால் தான் இது அழகாக இருக்கும். இந்த டிசைன் வந்து உங்களுக்கு தெரியும், ஏன்னா கட்டையாக எடுத்திங்கன்னா இந்த அளவு ஃப்ளாட் உங்களுக்கு எடுக்க முடியாது. இதில் வேஸ்ட் ரவுண்ட் 30 4ஆக பிரித்து 7.5 2 கூட்டி 9.5 அங்குலம், ஃப்ரண்ட் நெக் டீப் 6, பேக் நெக் டீப் 2 2.5 3 கூட போகலாம், இல்லை கொஞ்சம் டீப்பாக வைக்கணுன்னாலும் டீப்பாக வைக்கலாம். ஸ்லீவ் லென்த் வந்து 17, மேல் தையலுக்கும் கீழ் தையலுக்கும் கூட்டி 18.5, கைட ஷோல்டர் 8, இறக்கம் 4.5, ஸ்லீவ் ரவுண்ட் 10 2ஆக பிரித்து 5 1 கூட்டி 6. இதுக்கு தேவையான துணியோட அளவு வந்து 60 இன்ச்சில் நான் 3 மீட்டர் எடுத்திருக்கேன். அப்படி இல்லை நீங்கள் 45 எடுக்கிறீங்கன்னு சொன்னால் இதில் கை வெட்டுறதுக்கு போதாமல் இருக்கும். அப்போ அதனால 3.5 வேணும், 45 எடுத்திங்கன்னா. ஏன்னா உங்களோட உயரம் மாதிரி 2 மடங்கும் கைட அளவையும் சேர்த்து எடுத்துருக்கணும். அதுக்கு இது உயரமான ஸ்லீவ் ஃப்ராக்னால இந்த கையும் நீளமாக இருந்தால் நல்லா பொருத்தமாக இருக்கும். இதை விட இதில் வேறு என்ன செய்யலாம்? இது காமனாக ஒன்று அடிப்படையாக ஒன்று. இதில் மெருகூட்டுறதுக்கு கைட டிசைன்களை வேணால் பெல் ஸ்லீவ் அந்த மாதிரி எதுவும் பாவிக்கலாம். ஏன்னா இது ஃப்ளாட், அப்போ அதனால பெல் ஸ்லீவ் அந்த மாதிரி ஏதாவது கூட இதுக்கு போடலாம், பெல் ஸ்லீவ் எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி கையை நீட்டமாகவும் போடலாம். இப்போ இது வந்து நான் 3/4 எடுத்திருக்கேன், 18.5, அதாவது அளவு 17, தையலுக்கு கூட்டி தான் 18.5 வந்தது. கிட்டத்தட்ட 23 அந்த மாதிரி ஃபுல் ஸ்லீவும் எடுத்திருக்கலாம். இல்லை ஸ்லீவை வந்து கெதரிங்க்கும் எடுத்திருக்கலாம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 25-26 அங்குலம் எடுத்துட்டு கெதர் பண்ணிட்டு ஓப்பன் வச்சிருக்கு அந்த மாதிரி போடுற மாதிரி எடுக்கலாம். இல்லை கைக்கு எலாஸ்டிக் மாதிரி பிடிக்கிறதும் எடுக்கலாம், கெதரிங் எடுத்து, அதாவது நீட்டமாக எடுத்துட்டு சைடில் எலாஸ்டிக் பிடிச்சி கெதரிங் வேணாலும் எடுக்கலாம். ஆமாம், அருமையான ஒரு ஃப்ராக். ஒரு கவுனை எவ்வாறு செய்வது என்பதை அடிப்படையாக ஒரு தையல் கலை தெரிந்திருந்தவர்களுக்கு இது அருமையாக புரிந்திருக்கும் என்று நினைக்கிறோம். பெரிய வேலைப்பாடுகளில் என்ன சிம்பிளாக முடிச்சிட்டோம், சிம்பிளாக முடிச்சாச்சு. இது இப்பொழுது நவீன காலத்தில் ட்ரெண்டிங்காக இருக்குது. என்ன இப்போ ஃப்ராக் வந்து பொதுவாக நீட்டமாக தான் போடுறது மேக்ஸி மாதிரி. அதுக்கு இப்போ நார்மலாக நாங்கள் ஏ லைன் அல்லது பிரின்சஸ் லைன் இதை தான் நார்மலாக மாற்றி மாற்றி செய்கிறது எல்லாருமே. இப்போ இது கொஞ்சம் வித்தியாசமாக நான் எடுத்திருக்கேன். ஆமாம், இன்று இந்த வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியை பார்த்திருப்பவர்களுக்கு புரிந்திருக்கும். இவ்வாறான ஒரு ஆடையை இவ்வாறு வெட்டுவது, அந்த
எவ்வாறு தையலை மேற்கொள்வது, வேறு நுட்பங்கள், சில நுட்பங்களையும் அந்த பட்டன் பிடிக்கிற இடங்களையும் அவர் சொல்லியிருந்தார். ஆகவே இது இன்றைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியில் இன்றைய தையல்களை மூலம் உங்களுடைய வருமானத்தை ஈட்டிக்கொள்ள அல்லது புதிய வகையான ஆடை வடிவமைப்பை இப்போ தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். மற்றொரு நிகழ்ச்சியிலும் வேறு ஒரு ஆடை வடிவமைப்பு தொடர்பில் உங்களுடன் நாங்கள் பங்கேற்கின்றோம். அந்த வகையில் இந்திய கலையகம் தெளிவான ஒரு விளக்கத்தை தந்த, நீண்ட காலமாக தையல் துறையில் இருக்கும், அதே போல் கேக் உள்ளிட்ட துறைகளிலும் நீண்ட காலமாக இருக்கும் ஷியாமளா ஜெயரத்னம் அவர்களுக்கு மீண்டும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த வகையில் இன்றைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இன்றைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியில் தயாரிப்பாளராக இருந்த சசிகாந்தன் மற்றும் தனஞ்சயனுக்கு நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.